Hello students, so நம்ம 12th chemistry unit 3 p block elements 2 ல group number 18 halogen family inert gases பத்தி பார்க்க போறோம். The group 18th group elements are also known as rare group elements or zero group elements or noble gases or inert gases இப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு நிறைய நேம்ஸ் வந்து உண்டு. Okay, rare group elements, zero group elements or noble gases or inert gases இப்படின்னு சொல்லி நிறைய நேம்ஸ் உண்டு. இந்த group number 18th ல இருக்கக்கூடிய elements பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். He never arrived Xeroxed randomly. இந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. He never arrived Xeroxed randomly. He stands for helium. Okay, helium. Ne அப்படினா neon, Ar அப்படினா argon, K அப்படினா krypton, Kr, Xe xenon. and radon இருக்கு பாத்தீங்களா, இது argon. இந்த radonன்றது ஒரு ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட். ஓகே, இப்போ இதோட அட்டாமிக் நம்பர் நம்ம எழுத போறோம். ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் எல்லாருக்கும் தெரியும் 2. அதோட 8 கூட்டினா 10, அதோட 8 கூட்டினா 18, அதோட 18 கூட்டணும் அப்படிதானே. so 36 again 18, இப்போ 18 கூட்டும் போது 54, again 32 86 ன்னு வரும். so இதுதான் inert gases னுடைய அட்டாமிக் நம்பர் 2 to 86 வரை இருக்கு. ஓகே, ஹீலியத்துக்கு 1s2 மட்டும்தான் ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நியானுக்கு என்ன வரும்? 2s2 2p6. ஓகே, சோ இங்க என்ன வரும்? 3s2 3p6. அங்க 4s2 4p6, இடையில 3d10. அடுத்து இங்க in betweenல 4d10 5s2 5p6. இங்க 4f14 வந்துரும், 5d10 வந்துரும், 6s2 வரும், 6p6 வரும். சோ இதுதான். சோ முன்னாடி எல்லாமே நீங்க நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon அப்படின்றது நீங்க போட்டுக்கோங்க. சோ அது எல்லாமே பார்த்தோம்னா இந்த அட்டாமிக் நம்பர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிரும்? மென்ஷன் பண்ணிரும். ஓகே, இங்க வேண்டாம். சோ இதுல ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் அண்ட் xenon. சோ அப்ப இதோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சொல்லிடலாம்? எல்லாத்துலயுமே s2 p6 னு முடிஞ்சிருது. சோ ns2 np6 அப்படின்னு நம்ம இதோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை சொல்லிடலாம். இதுதான் வேலன்சி ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் இது, அந்த ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் இது, அட்டாமிக் நம்பருக்கு உண்டான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது. ஓகே, சோ நெக்ஸ்ட் இந்த இன்னர்ட் கேசஸ் பாத்தீங்க அப்படின்னா இதோட அயனைசேஷன் எனர்ஜி IE சொல்லலாம். நம்ம பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லயே இன்னர்ட் கேசஸ்க்கு தான் ஹை அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ உண்டு. எதனால? because of its stable electronic configuration. so நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பு அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கிறதுனால அது அதிக அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பை பெற்றிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி பாத்தீங்க அப்படின்னா 0வா இருக்கும். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி போன வருஷமே 2 மார்க் क्वेश्चंसல படிச்சிருக்கீங்க. இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ் ஆஃப் inert gases are 0. why? because of its stable electronic configuration ns to np6. so இதுதான் ரீசன். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ என்னவா தான் இருக்கும்? 0வா இருக்கும். சோ இது எல்லாமே கெமிக்கலி இனர்ட்டா இருக்கும். அதனால அதுக்கு பேரு inert gases or noble gases. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +8, பட் காமனா 8 - 8 ன்னு போடுவோம், அப்ப 0. சோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 ன்னு வரனால இந்த 0 குரூப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதோட பாயிலிங் பாயிண்ட், இதோட மெல்டிங் பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா குரூப்ல மேல இருந்து கீழே வரும்போது இன்க்ரீசஸ் ஆகும். ஹீலியத்துல இருந்து ரேடான் வர வர எல்லாமே இன்க்ரீஸ்ட் ஆகும். ஓகே, சோ அதே மாதிரி அட்டாமிக் ரேடியஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் வரும்போது இன்க்ரீசஸ் தான் ஆகும். சோ இதெல்லாம் உங்க புக்ல ரொம்ப நீட்டா தெளிவா கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட்
முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல நீங்க பாத்துக்கோங்க. அனதர் நேம், என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு, அதுக்குண்டான அட்டாமிக் நம்பர் என்ன, கரெக்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, எதனால ஹை அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ, எதனால ஜீரோ அஃபினிட்டி அண்ட் ஜீரோ எலக்ட்ரிக் ஆக்டிவிட்டி வேல்யூஸ் இருக்கு, ரீசன் பார்த்துக்கோங்க. அட்டாமிக் ரேடியஸ் மேல இருந்து கீழே வர இன்க்ரீஸ்ட் ஆகும், டென்சிட்டியும் மேல இருந்து கீழே வர வர இன்க்ரீசஸ் தான் ஆகும். ஸோ இப்போ இதை தொடர்ந்து நம்ம இந்த இன்னர்ட் கேசஸ்ல இருக்கக்கூடிய இந்த கேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒரு 1 2 3 ஒரு 4 கேசஸ்னுடைய யூசஸ் பத்தி இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேடான். ரேடானுடைய சிம்பிள் வந்து RN. இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். அந்த ரேடியோ ஆக்டிவ் நேச்சரா இருக்கிறதுனால இது காமா ரேஸினுடைய சோர்ஸா இருக்குது. ஸோ இட் இஸ் யூஸ்ட் as a source for gamma rays. நெக்ஸ்ட் இந்த ரேடான் கேப்சூல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேன்சர் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இந்த கேப்சூல்ஸ் ஆஃப் ரேடான்ஸ் ஆர் யூஸ்ட் டு டெஸ்ட்ராய் த கேன்சர் செல்ஸ். நெக்ஸ்ட் வந்து xenon. xenonனுடைய சிம்பிள் வந்து Xe. இந்த Xe xenon பாத்தீங்கன்னா ஃப்ளூரசன்ட் பல்ப்ல, ஃபிளாஷ் பல்ப்ல, லேசர்ஸ் இது எல்லாத்துலயுமே இது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த போட்டோகிராஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த ஃபிளாஷ் அடிக்கும் போட்டோ பிடிக்கும் போது, அந்த ஃபிளாஷ் லைட்ல கூட இந்த xenon தான் யூஸ் ஆகுது. பிகாஸ் இது ஒரு வேக்கும்ல போகும்போது அதோட இன்டென்சிட்டியை பாத்தீங்க அப்படின்னா லைட்டோட இன்டென்சிட்டியை ரொம்ப அதிகமா காட்டும். ஸோ அதனால இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபிளாஷ் பல்ப்ஸ் யூஸ்டு பை போட்டோகிராஃபர்ஸ். நெக்ஸ்ட் கிரிப்டான். கிரிப்டானுடைய சிம்பிள் வந்து Kr. இந்த கிரிப்டான் பாத்தீங்கன்னா ஃப்ளூரசன்ட் பல்பு, ஃபிளாஷ் பல்பு இது எல்லாத்துலயுமே யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த கிரிப்டான் லேம்ப்ஸ் எல்லாம் பார்த்தலாம், கிரிப்டான் பொருத்தப்பட்ட அந்த விளக்குகள் டென்ஸ் ஃபாக்ல எல்லாமே நல்லா பெனிட்ரேட் ஆகி போகும், நல்லா ஊடுருவி போகக்கூடிய ஒரு இது. ஸோ அதனால அது எல்லாத்தையுமே ஏர்போர்ட்ல வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரிப்டான் லேம்ப்ஸ் பாசஸ் த்ரூ டென்ஸ் ஃபாக். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் ஏர்போர்ட். நெக்ஸ்ட் ஆர்கன். ஆர்கனுடைய சிம்பிள் வந்து Ar. இந்த ஆர்கன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இட் prevent the oxidation of hot filament and prolongs the life in filament bulbs. ஸோ லைட்ல பாத்தீங்கன்னா ஃபிலமெண்ட் இருக்கும், அப்படிதான் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். அந்த ஃபிலமெண்ட் ஆக்சிடைஸ்ட் ஆகுறது என்ன பண்ணா இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். பிளஸ் அதோட லைஃப் என்ன பண்ணும், ப்ரொலாங் பண்ணும். ஸோ ப்ரொலாங் அப்படின்னா ரொம்ப நாளா நீடிச்சு வச்சிருக்குது. ஸோ இதுதான் இந்த இன்னர்ட் கேசஸ்னுடைய யூசஸ். ரேடான், xenon, கிரிப்டான் அண்ட் ஆர்கான். இன்னும் ஹீலியம், நியான் இந்த 2 யூசஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது அதோட சேர்த்து பார்த்துடலாம். அது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2ல இந்த இன்னர்ட் கேசஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் xenon கிரிப்டானும் மட்டும்தான் அதிக ரியாக்டிவிட்டியை வந்து எக்ஸிபிட் பண்ணும். இந்த xenon ஃப்ளூரைட்ஸ் எல்லாமே டைரக்ட் ரியாக்ஷன்ஸ்ல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னு பாருங்க. ஃப்ளூரினையும் xenonனையும் டைரக்டா ரியாக்ட் பண்ணும்போது அதோட காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ xenon ஃப்ளூரினோட டைரக்டா நிக்கல் கேட்டலிஸ்ட் முன்னாடி 400 டிகிரி சென்டிகிரேடுக்கு ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா xenon டைஃப்ளூரைட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதே xenon இதே ஃப்ளூரின் கூட நிக்கல் கேட்டலிஸ்ட் தான், பட் அசிட்டோன் மீடியத்துல. ஓகே, ஸோ இதே 400 டிகிரி சென்டிகிரேடுக்கு ஹீட் பண்ணும்போது நமக்கு xenon டெட்ரா ஃப்ளூரைட் வந்து கிடைக்கும். ஸோ 4 ஃப்ளூரின் இருக்கனால 2F2. ஸோ இதே xenon ஃப்ளூரின் கூட என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா நிக்கலோட 200 அட்மாஸ்பியர்ல 400 டிகிரி சென்டிகிரேடுக்கு ஹீட் பண்ணும்போது xenon ஹெக்ஸா ஃப்ளூரைட் வந்து நமக்கு காம்பவுண்டா கிடைக்கும். ஸோ 3X2. சரியா, 3F2 ஃப்ளூரின். இப்போ இந்த xenon ஹெக்ஸா ஃப்ளூரைட் கிடைச்சது பாத்தீங்களா, XeF6. இதை நம்ம வந்து ஹீட் பண்றோம் எப்போ அப்படின்னா 50 டிகிரி சென்டிகிரேடுக்கு ஒரு சீல்டு குவாட்ஸ் வெசல்ல நம்ம ஹீட் பண்ணும்போது அங்க ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. குவாட்ஸ் அப்படின்னாலே அது சிலிக்கானால ஆனது. ஸோ SiO2 இதில் வச்சு ஒரு 50 டிகிரி சென்டிகிரேடுக்கு நம்ம லைட்டா ஹீட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் XeOF4. இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இது போக சிலிக்கன் டெட்ரா ஃப்ளூரைடு வந்து ப்ராடக்ட் பை ப்ராடக்டா வெளியில போகுது. ஸோ ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணிக்கிட வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 4 4 8 ஃப்ளூரின் இருக்கு அப்படிதானே. ஸோ ஃப்ளூரினை பேலன்ஸ் பண்றதுக்கு நான் இதை பண்றேன்னா டைமரைஸ் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ 12 இதாயிரும். xenon 2 ஆயிட்டனால நான் இங்க 2 கொடுத்துட்றேன். ரைட்டா, 2 xenon 2 ஆக்சிஜன் 8 + 4 வந்து
12 fluorine ஒரு silicon. Equation balanced ஆயிருச்சு ரைட்டா. இது 50 degree centigradeல. ஸோ இந்த ரியாக்ஷனை அகைன் அண்ட் அகைன் கண்டினியூஸா நம்ம வந்து பண்ணும்போது என்ன நடக்குன்னு பாருங்க. அந்த XeO4 XeOF4 மறுபடியும் SiO2 கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட்னா XeO2F2 வந்து ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி பை ப்ராடக்டா சிலிக்கன் டெட்ராஃப்ளோரைடு தான் வெளியில போகுது ரைட்டா. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி சேம் டைமரைஸ் பண்ணிக்குவோம். ஸோ 2 மாலிகுல் இங்கே போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆயிரும். ஸோ அகெயின் கிடைச்ச மாலிகுலை நம்ம கண்டினியூ பண்ணும்போது XeO2F2வை இதே மாதிரி SiO2 கூட நம்ம வந்து இது ட்ரீட் பண்ணும்போது XeO3 நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, XeO3யும் இதே மாதிரி SiF4 தான் ப்ராடக்டா கிடைக்குது. ஸோ ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதே சேம். ஸோ 2 டைம்ஸ் போட்டுக்கலாம், இங்கே 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஈஸியாக பேலன்ஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த XeF6-ஐ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது xenon hexafluoride நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா xenon ட்ரைஆக்சைடும் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடும் வெளியில போகுது. 6 fluorine, ஸோ 6 ஆயிட்டனால 3 volt H2O. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த xenon hexafluoride பார்த்தீங்கன்னா இந்த XeF6 2.5 molar NaOH கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா சோடியம் பெர்சினேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட். ஓகே, நான் Na போட்டுருந்தேன், பெர்சினைட். ஓகே, சோடியம் பெர்சினேட் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஸோ நான் எடுத்துக்கிறேன் xenon hexafluoride NaOH கூட. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நான் ட்ரீட் பண்ணும்போது ஸோ நிறைய ப்ராடக்ட் கிடைக்கி அந்த ப்ராடக்டை நம்ம என்ன பண்ணிக்கிறணும், ஞாபகமாக வச்சுக்கிறணும். Na4 XeO6 ப்ளஸ் xenon கிடைக்கி ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ் கிடைக்கி, இது போக சோடியம் ஃப்ளூரைடும் கிடைக்கி ப்ளஸ் வந்து வாட்டர் மாலிகுலும் கிடைக்கி. பாருங்க எத்தனை ப்ராடக்ட் 1 2 3 4 5. ஸோ இந்த 5 ப்ராடக்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கிறணும், ஞாபகமா மெமரியில வச்சுக்கிறணும். Na4 XeOF6. ஸோ இப்போ நம்ம இந்த இதுல ஈக்குவேஷன்ஸ்ல முதல்ல நம்ம யாரை பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ சோடியம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து 4 + 1 வந்து 5 தான் இருக்கு, அப்படிதானே? 4 + 1 5 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. xenon பாத்தீங்கன்னா இங்க 1, அங்க ஒரு 1 2 இருக்கு. அதனால xenonனை பேலன்ஸ் பண்றதுக்காக முதல்ல நான் என்ன பண்றேன், 2 போட்டுறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் நான் xenon பேலன்ஸ் பண்றேன், 2 ஆயிட்டு. இப்ப ஃப்ளூரின் பாருங்களேன், 6 2s 12 ஃப்ளூரின் ஆயிட்டு. எனக்கு ஃப்ளூரின் வேற எங்கெல்லாம் இருக்கு, ஸோ இங்க ஒரு ஃப்ளூரின் இருக்கு, இங்க ஒரு ஃப்ளூரின் இருக்கு. சாரி, Na4 XeO6 ரைட்டா, ஃப்ளூரின் கிடையாது. அப்ப இங்க 12 ஃப்ளூரின், இங்க ஒரு இடத்துல தான் ஃப்ளூரின் இருக்கு. ஸோ முன்னாடி நான் 12ன்னு போட்டுருந்தேன். இப்ப சோடியம் பாருங்க, 12 + 4 வந்து 16 ஆயிடுச்சு. அதனால 16 NaOH ரைட்டா. ஸோ சோடியம் xenon ரெண்டாவது சோடியம் பேலன்ஸ் பண்ணேன், மூணாவது ரெண்டாவது ஃப்ளூரினை பேலன்ஸ் பண்ணோம், மூணாவது சோடியத்தை பேலன்ஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணிடுவோம். 16 ஹைட்ரஜன், இங்கே மட்டும்தான் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 8 H2O. ஆட்டோமேட்டிக்காக அதர் ஆட்டம்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், பேலன்ஸ்டா இருக்கும். ஓகே, இந்த சோடியம் பெர்சினேட் ஃபார்ம் ஆச்சு பாத்தீங்களா, இது பாத்தீங்கன்னா வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஒரு கேட்டலிஸ்ட் இல்லாமலே என்ன பண்ணிரும், இது ஈஸியா ஆக்சிடைஸ் பண்ணிரும். Mn2+. ஓகே, இது எப்படி மாத்துது அப்படின்னா MnO4- ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ இந்த ரியாக்ஷனை நம்ம எழுதிடுவோமா, எப்ப அப்படின்னா அசிடிக் மீடியத்துல, இன் அசிடிக் மீடியம். ஸோ இந்த ரியாக்ஷன் நான் எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் Na4 XeO6 + Mn2+, அசிடிக் மீடியம்ன்றனால H+ gives நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னா MnO4-. இந்த சோடியம் பெர்சினேட் என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா XeO3 மாறுது. அசிடிக் மீடியம்ன்றனால
வாட்டர் வந்து லிபரேட் ஆகுது. ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ நான் பேலன்ஸ் பண்ண போறேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம டைரக்டா படிச்சா நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். எது ஆக்சிடேஷன் எது ரிடக்ஷன் கண்டுபிடிச்சுக்க போறேன். Mn+2 MnO4 மைனஸா மாறி இருக்கு. அப்ப இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. இப்ப +2ல இருந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ்டா இருக்கு. ஸோ இது ஆக்சிடேஷன். இப்ப கண்டிப்பா இது ரிடக்ஷனா இருக்கும். நான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை முதல்ல தனியா எடுத்து எழுதிக்கிறேன். Mn2 Mn+7 மாறி இருக்கு. சரி, Mn+7 பட் O4 மைனஸா இருக்கு. 4 ஆக்சிஜன் இருக்கு அப்படிதானே, இங்க ஆக்சிஜனே இல்ல. அப்ப எந்த பக்கம் ஆக்சிஜன் கம்மியா இருக்கோ அந்த பக்கம் அத்தனை மாலிகுல் வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஆக்சிடேஷன் தான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா. அப்ப +2ல இருந்து +7 இருக்கு. ஸோ 5 எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கோம், இது வந்து லாஸ் பண்ணிருக்கோம். இப்ப 4 ஆக்சிஜன், ஸோ 4H2O நம்ம இந்த சைடு ஆட் பண்ணிக்கலாம். 8 ஹைட்ரஜன் ஆயிட்டு, ஸோ 8H+ இந்த ஈக்குவேஷன்ல இங்க போட்டுக்கலாம். இது ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் நான் ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன் எழுத போறேன். Na4XeO6. இதை நான் அயான்ஸா செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, 4 Na+ இருக்கு. அப்ப இது வந்து 4 மைனஸா இருக்கும். ஸோ XeO6 4-. இது என்னவா மாறுது, XeO3 மாறுது. ரைட்டா? சரி, இப்ப பாத்துக்கலாம் ஈக்குவேஷனை பேலன்ஸ். முதல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சிருவோம். இது வந்து -2. அப்ப 6 × -2 வந்து -12. -12ல -4 போச்சுன்னா -8. அப்ப இங்க வந்து +8 இருக்கும் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். இங்க -6. அப்ப இது கண்டிப்பா +6. அப்ப 2 எலக்ட்ரான் தான் வித்தியாசம் அப்படிதானே. ஸோ இது 2 எலக்ட்ரான்ஸே இது கெயின் பண்ணிருக்கும். அடுத்து ஆக்சிஜன், இங்க 6 ஆக்சிஜன், இங்க 3 ஆக்சிஜன். 3 ஆக்சிஜன் அந்த சைடு தான் கம்மியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 3 வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ணிக்கணும். 3 ஹைட்ரஜன் எக்ஸஸ் ஆயிட்டனால இங்க 6H+ நம்ம போட்டுக்கணும். ஓகே, இப்ப நம்பர் ஆஃப் லாஸ்ட் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் கெயின்ட் எலக்ட்ரானும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல ஈக்குவலா இருக்கணும் அப்படிதானே. இங்க 5 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான். அப்ப ஈக்குவலைஸ் பண்றதுக்காக நான் இந்த ஈக்குவேஷனை 5ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இதை 1வது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை 2nd ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 10 வந்துடும். இதை 5ஆல மல்டிபிள் பண்ணா 10. அப்போ 1வது ஈக்குவேஷனை 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது 2Mn2 plus 8H2O gives 2MnO4 minus plus 10 electron plus 16H+. அதே மாதிரி நான் 2வது ஈக்குவேஷன் என்ன பண்றேன், 5ஆல மல்டிபிள் பண்றேன். ஏன்னா அப்பதான் 10 எலக்ட்ரான் வரும். அப்ப 6 5 6 30H+ plus 5 XeO4 4 minus plus 10 electron gives 5 XeO3 plus 3H2O na 5 3s 15H2O வந்துரும். இப்போ நெட் ஈக்குவேஷன் நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். காமனா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்லாம் எழுதி வெளியில எடுத்துடலாமா. ஸோ வெளியில எடுத்தான வரும் இந்த 10 எலக்ட்ரான், இந்த 10 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிரும். வேற என்ன இருக்கு, இங்க 30H+ இருக்கு, இங்க 16H+ இருக்கு. அப்ப 30ல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், 16 சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 10ல 6 போனா 4, 2ல 1 போனா 1. அப்ப 14H+ வரும். ஸோ இதை கட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க 14 சொல்லி வரும். வேற என்ன இருக்கா, இங்க 8 வாட்டர் இருக்கு, இங்க 15 வாட்டர் இருக்கு. அப்ப 15ல 8 போனுச்சுன்னா 7. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம வந்து 7 வாட்டர்னு எழுதிக்கலாம் ஈக்குவேஷனை. இப்போ நம்ம கப்பல் பண்ணி எழுதிடலாம். XeO6 வந்து 5 டைம்ஸ் இருக்கு. ஸோ இதை நான் எடுத்துறேன் 5 டைம்ஸ். நெக்ஸ்ட் Mn2+ வந்து 2 டைம்ஸ் இருக்கு. H+ எவ்வளோ இருக்கு, 14 இருக்கு. MnO4 மைனஸ் எவ்வளோ இருக்கு, 2 டைம்ஸ் இருக்கு. XeO3 5 டைம்ஸ், வாட்டர் 7 டைம்ஸ். ஸோ இதுதான் அந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணாதான் அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு எளிமையா இருக்கும், அல்லது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த xenon பாத்தீங்கன்னா பிளாட்டினம் ஹெக்ஸா ஃப்ளூரைட் கூட ரியாக்ட் ஆகி ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் உங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் சொல்றேன். ஸோ xenon இந்த பிளாட்டினம் ஹெக்ஸா ஃப்ளூரைட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்குமா, xenon இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் எல்லோ சாலிடா இருக்கும். இது வந்து இன்சாலிபிள் இன் ஆரஞ்ச் எல்லோ, ஆரஞ்ச் எல்லோ சாலிட் CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைட்ல இன்சாலிபிளா இருக்கும்.
அடுத்து இந்த xenon டைஃப்ளூரைடு பாத்தீங்கன்னா XeF2 பாத்தீங்க அப்படின்னா அடிஷன் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது XeF2 டாட் 2sbF5. அதே மாதிரி xenon டைஃப்ளூரைடு டாட் 2TaF3. ஸோ இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் அடிஷன் ப்ராடக்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ணுது. இந்த xenon hexafluoride ஃபார்ம் காம்பவுண்ட் வித் போரான் அண்ட் அல்கலி மெட்டல்ஸ். இந்த xenon hexafluoride இருக்குல்ல XeF6, இது அல்கலி மெட்டல்ஸ் கூடயும் போரான் கூடயும் சேர்ந்து காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது XeF6 ஓட BF3. அதே மாதிரி XeF6 ஓட MF. இந்த எம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல், லித்தியம், பொட்டாசியம், சோடியம், இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாமே. சரி, அடுத்து கிரிப்டான் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டான் டைஃப்ளூரைடை ஃபார்ம் பண்ணும். ஸோ கிரிப்டானோடையும் ஃப்ளோரினையும், அதாவது கிரிப்டானையும் ஃப்ளூரினையும் நம்ம ட்ரீட் பண்ணும்போது என்ன இருக்குமா, எலக்ட்ரிக் ஆர்க்கை நம்ம பாஸ் பண்ணும்போது இங்க கிரிப்டான் டைஃப்ளூரைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் இந்த xenon டைஃப்ளூரைடுனுடைய காம்பவுண்ட்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த இனர்டிக் அசஸ்னுடைய அதுல முக்கியமா ரியாக்டிவிட்டி காட்டக்கூடியது xenon தான். ஸோ xenonனுடைய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. XeF, XeF4, XeF6, XeO, xenon oxidifluoride, xenon trioxide and xenon oxytetrafluoride, xenon trioxide. ஹைபிரிடைசேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன் வேர்டுக்கு sp3d, sp3d2, நெக்ஸ்ட் sp3d3 ஹைபிரிடைசேஷன், இது sp3d ஹைபிரிடைசேஷன், இது sp3d2 ஹைபிரிடைசேஷன், இது sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ இதுலலாம் வேற ஒன்றும் இல்லை, அதோட வேலன்சி எலக்ட்ரானை வந்து கால்குலேட் பண்ணி நம்ம ஹாலஜன்ஸ்க்கு போட்டோமா அதே மாதிரி பாண்ட்ல போட்டு பாருங்க, ஹைபிரிடைசேஷன் கரெக்டாக வரும். ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா இது வந்து லீனியர் ஷேப். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு கொஸ்டின். அடுத்து வந்து ஸ்கொயர் பிளேனார் ஷேப். ஸ்கொயர் பிளேனார் இது வந்து டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரன். ஸோ இந்த ஷேப்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல் ஷேப் நீங்க நினைச்சுக்கோங்க. இது டி ஷேப். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடல். இது பார்த்தீங்கன்னா பிரமிடல் ஷேப். sp3னால இது பிரமிடல் ஷேப் தான். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 யூசஸ் மட்டும் இல்லை நான் சொல்லாம இருக்கேன். ஹீலியம் அண்ட் நியான். நியான் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பல்ப்ல எல்லாமே யூஸ் ஆகுது. ஓகே, so neon is used in advertisement as neon sign and the brilliant red glow is caused by causing electric current through neon gas under low pressure. So இது ஒரு இம்பார்ட்டன்டான இது அட்வர்டைஸ்மெண்ட் பல்ப்ல வந்து நியான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஹீலியத்துடைய யூசஸ் ரொம்பவே முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். ஐ திங்க் புக் பேக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீலியம் ஆக்சிஜன் மிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த டீப் சி டைவர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா ஆக்சிஜனையும் நம்ம நைட்ரஜனையும் கொண்டு போனோம்னா அது வந்து டெத்தை கூட வழிவகுக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, ஸோ நமக்கு வந்து ஹீலியம் ஆக்சிஜன் மிக்சர் வந்து டீப் சி டைவர்ஸ் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹீலியம் இஸ் யூஸ்ட் டு ப்ரொவைட் இன்னர்ட் அட்மாஸ்பியர் இன் எலக்ட்ரிக் ஆர்க் வெல்ட். இந்த மெட்டல்ஸ் எல்லாம் வெல்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னர்ட் அட்மாஸ்பியரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹீலியம் யூஸ் ஆகுது. ஹீலியம் ஹேவ் லோவஸ்ட் பாயிலிங் பாயிண்ட். அதனால இது என்ன பண்றாங்க அப்படின்னா கிரையோஜெனிக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஸோ கிரையோஜெனிக்ஸ் பற்றி நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. குளிரி தொழில்நுட்பவியல்னு அர்த்தம். ஸோ லோ டெம்பரேச்சரில் பொருட்கள்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் மச் லெஸ் டென்சர் தென் ஏர் அண்ட் ஹாஸ் யூஸ்டு ஃபார் ஃபில்லிங் ஏர். ஏரை விட கொஞ்சம் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கனால இதை ஏர் பலூன்ஸ் எல்லாத்துலேயுமே இது பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஃப்ளூ இங்கே எனக்கு டைம் ஆகிட்டனால நான் ஃப்ளூ ஹீலியத்தோட யூசஸை நான் ஜென்ரலாக மென்ஷன் பண்ணலை. பட் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. நான் உனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது அதை நான் சிம்பிளாக கொடுக்கேன். ரைட்டா? ஸோ அது ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். நியானும் அதே மாதிரி முக்கியமான கொஸ்டின் தான். ஆர்கன் கொஸ்டின் கூட புக் பேக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஹைபிரிடைசேஷன், இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஹோப் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கண்டென்ட் வெல்.